மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு தற்போது பறை இசை உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். ரவினா, இந்து முன்னணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்பது மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் அருகே இருக்கக்கூடிய அம்மா திடலில் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் சுமார் இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடை பொறுத்தவரை பல்வேறு பொதுமக்கள், ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள், முருக பக்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் பங்கேற்று வருகிறார்கள். இதற்காக காலை முதலே ஏராளமான பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட மதுரை மட்டுமல்லாது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான முருக பக்தர்கள் மற்றும் இந்து முன்னணி அமைப்பினர், அதே போல தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லி ஆதரிக்கக்கூடிய முருக பக்தர்கள் உள்ளிட்ட அனைவரும் தற்போது வருகை தந்த வண்ணமே இருந்தார்கள். தற்போது இந்த மாநாடு என்பது சரியாக 3 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணி வரை இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. முன்னதாக மாநாட்டிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இந்து முன்னணி சார்பில் பல நாட்களாக நடைபெற்ற நிலையில் இந்த மாநாடு என்பது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள், அதே போல நடிகர்கள், நடிகைகள் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். கலை நிகழ்ச்சிகளுடன் பாரம்பரிய கிராமிய கலை நிகழ்ச்சிகளான பொய்க்கால் குதிரையாட்டம், காவடி ஆட்டம், அதே போல கரகாட்டம், பறை இசை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுடன், இந்த கலை நிகழ்ச்சியுடன் இந்த மாநாடு என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்வதற்காக நாற்காலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று இந்து முன்னணி சார்பிலும் இந்த மாநாடு பொறுப்பாளர்கள் சார்பிலும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் என்ற ஒரு பாடலை பாடி கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம் பிடிப்பதற்கான நிகழ்ச்சியும் இன்றைய மாநாட்டின் மூலமாக நடைபெற இருக்கிறது. எனவே இந்த மாநாட்டை பொறுத்தவரை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடை உற்று நோக்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரவினா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.